இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானியின் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சி மார்ச் 1, 2, 3 குஜராத்தின் ஜாம் நகரில் தடபடலாக நடந்தது. உள்ளூர் தலைகள் முதல் உலக கோடீஸ்வரர்கள் வரை ஏராளமானோர் வந்திருந்தனர். இந்த 3 நாளில் மட்டும் 2000க்கும் அதிகமான வெரைட்டி உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த அம்பானி வீட்டு விழாவில் திருட முயன்ற கும்பல் குஜராத் போலீசிடம் சிக்கியது. குஜராத்தின் ராஜ்கோட், ஜாம்நகர் உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து விலை உயர்ந்த கார்களின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை ஒரு கும்பல் கொள்ளையடித்தது. சிசிடிவி, செல்போன் டவர் லொகேஷன் ஆகியவற்றை வைத்து போலீசார் சந்தேக நபர்களை பின்தொடர்ந்தனர். டெல்லியில் 5 பேரை சுற்றி வளைத்தனர். அவர்கள் தமிழகத்தின் திருச்சியை சேர்ந்த முரளி, ஏகாம்பரம், ஜெகன், தீபக், குணசேகரன் என்பது விசாரணையில் தெரிந்தது. கொள்ளை கும்பலின் சதித்திட்டம் சிக்கிய விதம் குறித்து ராஜ்கோட் எஸ்பி ராஜு பார்கவ் கூறினார். வெளி மாநிலங்களுக்கு ரயிலில் சென்று கொள்ளையடித்துவிட்டு மீண்டும் ரயிலில் ஊர் திரும்புவது திருச்சி கும்பலுக்கு வழக்கம். இந்த கும்பலின் தலைவன் மதுசூதன் இப்போது தலைமறைவாக இருக்கிறார். எங்கே, எப்போது, எப்படி திருட வேண்டும் என ஸ்கெட்ச் போடுவது அவர்தான். அப்படிதான் அம்பானி வீட்டு திருமண விழா பற்றி கும்பலுக்கு தெரிய வந்தது. அம்பானி வீட்டில் அடித்தால் பல கோடி தேரும் என்று மதுசூதன் சொல்ல உடனடியாக கும்பல் குஜராத்துக்கு ரயில் ஏறியது. ஜாம் நகரில் விழா நடக்கும் இடத்துக்கு சென்ற கொள்ளையர்களுக்கு அதிர்ச்சி. கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகள் இருந்தன. அங்கிருந்து ஒரு குண்டுமணியை கூட எடுக்க முடியாது என்பது மதுசூதனுக்கு புரிந்தது. இருந்தாலும் வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை. ஜாம்நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் சென்றனர். விலை உயர்ந்த கார் கண்ணாடியை உடைத்து லேப்டாப் திருடினர். அடுத்து ராஜ்கோட் சென்றனர். அங்கேயும் ஒரு கார் கண்ணாடியை உடைத்து லேப்டாப் திருடினர். பின்னர் டெல்லிக்கு ரயில் ஏறி சென்றனர். மாலவையா நகரில் 150 அடி ரிங் ரோட்டில் நிறுத்தியிருந்த சொகுசு கார் கண்ணாடியை உடைத்தனர். உள்ளே இருந்த லேப்டாப் 10 லட்சம் ரூபாயை திருடினர். அடுத்த திருட்டுக்கு ரெடியாகி கொண்டிருக்கும் போது டெல்லி சென்று கொள்ளையர்களை பிடித்து விட்டோம். விரைவில் தலைவன் மதுசூதனையும் கைது செய்வோம். நவம்பர் முதல் இதுவரை குஜராத், டெல்லியில் மொத்தம் 11 திருட்டு சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பெரும்பாலும் கார்களை உடைத்து திருடுவதுதான் இவர்களது வழக்கம். அதிகளவில் கார்களை பார்க்கிங் செய்திருக்கும் இடத்தை மதுசூதன் தேர்வு செய்வான். அந்த இடத்துக்கு கும்பல் சுதாரிப்புடன் செல்லும். கையில் கவட்டை எனப்படும் கவன் வைத்திருப்பார்கள். அதில் கல்லை கட்டி குறிபார்த்து கண்ணாடியில் அடித்து உடைப்பார்கள். அதன் பிறகு நைஸாக சென்று காரில் இருக்கும் பொருட்களை கொள்ளையடிப்பார்கள். குஜராத், டெல்லி மட்டுமல்ல, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளாவிலும் இந்த திருச்சி கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது என்று எஸ்பி ராஜு பார்கவ் சொன்னார். கைதான திருச்சி கொள்ளையர்களிடமிருந்து பணம், ஏராளமான லேப்டாப், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுசூதனை குஜராத் போலீசார் தேடுகின்றனர்.